ஆனா எழில் மாப்பிள்ளதான் வீட்டுல என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம சும்மாவே இருக்காரு. ஆளு வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு சுத்து பெருத்து போயிட்டாரு. எழில், ஏய் எழில், எழில் ஃபீல் பண்ணாத. அவங்கள பத்தி தான் தெரியுமே, மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறதே வழக்கமா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்க சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கயல், நீ எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? விடு, அவங்க சொன்னதும் உண்மைதானே. நான் வீட்டுல சும்மாதானே இருக்கேன். நீ எங்க சும்மா இருக்க? வீட்டை விட்டு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் நீ லோனுக்காக எத்தனை பேங்க் ஏறி இறங்கிட்டு இருக்க. நீ எத்தனை பேர்கிட்ட வேலை கேட்டுட்டு இருக்கன்னு எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லாவே தெரியும். அவங்க யாராவது அப்படி சொன்னா கூட நீ ஃபீல் பண்றதுல அர்த்தம் இருக்கு. ஏய், உன்னை பத்தி பெரியம்மாவுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு? அவங்க சொன்னாங்கன்னு நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல கயல், இது அவங்க சொன்னாங்கன்றத தாண்டி எனக்குள்ளேயே அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கு. இந்த வீட்டுல எல்லாருமே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் சும்மா இருக்கேன். என் சூழ்நிலை இப்படி ஆகும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை கயல். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் உனக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எனக்குள்ள நிறைய ஆசை, நிறைய கனவுகள் இருந்துச்சு. ஆனா இப்ப எதையுமே என்னால செய்ய முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. அப்படி மீறி ஏதாச்சும் கஷ்டம் வருதுன்னா, அப்படி ஒரு கஷ்டம் வருது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணணும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ என் கண்ணு முன்னாடியே நீ பணத்துக்காக கஷ்டப்படுறத பார்த்தும் ஆறுதலையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் தவிர வேற எதையுமே கொடுக்க முடியலையே. உனக்கு மட்டும் இல்ல கயல், கல்யாணத்துக்கு அப்புறம் உன் குடும்பம் என் குடும்பம்னு இல்லாம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கணும். உன் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு ரொம்ப கற்பனை பண்ணிலாம் வச்சிருந்த. உன் தங்கச்சி ஆனந்தியை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அன்பு போலீஸ் ஆயிட்டா அவன் கல்யாணத்தை நானே எடுத்து நடத்தணும். தேவி வளகாப்புக்கு நம்ம வீட்டு சார்பா நகையில இருந்து சீர்வரிசை வரைக்கும் எல்லாத்தையும் நானே பண்ணணும். அணுவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து அவ எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு வச்சிருந்தேன். இவ்வளவு பண்ணணும்னு நினைச்சனே தவிர எதையுமே என்னால பண்ண முடியல. எழில், எழில், இங்க பாரு. என்னமோ இன்னைக்கே இந்த உலகம் அழிய போற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நாளைங்கிற ஒரு விஷயத்த நம்பிதானே நம்ம ராத்திரியில தூங்க போறோம். அதே மாதிரி இன்னைக்கு மாறாத விஷயம் நாளைக்கு கண்டிப்பா மாறும். நம்பினா மட்டும்தான் அந்த மாற்றம் வரும். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எழில். அது எங்க போச்சு இப்போ? இங்க பாரு, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒன்னும் இல்லாம இருக்கலாம். அதுக்காக நிரந்தரமா இப்படியே இருந்துட போறோமா என்ன? என்னமோ சொன்னியே, எனக்கு ஆறுதலும் நம்பிக்கையான வார்த்தைகளை தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியலன்னு. அதை தவிர நீ எனக்கு பெருசா வேற என்ன கொடுத்துட முடியும்னு நினைக்கிற? அப்படி நீ கொடுக்கற விஷயம் கோடி ரூபாவா இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. கஷ்டத்துல துவண்டு போய் உட்காரும் போதெல்லாம் ஆறுதலா என் தோள்ல கை வச்சு கையால உன்னால முடியும், உன் கூட நான் இருக்கேன்னு நீ சொல்ற நம்பிக்கையான வார்த்தைகளாலதான் நான் எல்லா பிரச்சனைகளையும் உடைச்சறிஞ்சு மேல மேல வந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் பண்ற எல்லா விஷயங்களையும் பங்கு எப்பவுமே இருந்திருக்கு. நீ உன்னை எந்த அளவுக்கு நம்புறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை முழுசா நம்புறேன். ஏன், அந்த கடவுளை விட பெருசா நம்புறது உன்னதான். சீக்கிரம் எல்லாமே மாறும். உனக்கு லோன் கிடைக்கதான் போகுது. அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சு நீ பெரிய அளவுல ஜெயிச்சு நிக்கதான் போற. அப்புறம் என்ன,
நீ எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னியோ அதெல்லாம் செய்ய தான் போற. அப்ப நீ சும்மா இருக்கேன்னு என் பெரியம்மா சொன்னா அவங்க வாயும் மூஞ்சியும் எங்க வச்சுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். ப்ளீஸ் எழில், நீ இப்படி ஃபீல் பண்றதை என்னால பார்க்க முடியல. உனக்கு எல்லாமே அமையும், நீ ஜெயிப்ப. கண்டிப்பா கயல், நீ சொல்றது நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி இரு, நான் வரேன். எங்க போற? இல்ல ஒண்ணும் இல்ல, மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி வா, நானும் வரேன். இல்ல இல்ல இல்ல, நீ இரு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்.